ஜோதிடம் ஒரு அருமையான அறிவியல். இந்த பொய் ஜோதிடர்களும் பொய்யானவர்கள்லாம் வந்த மூட நம்பிக்கை மாறிங்கிற ஒரு நடத்துதல கொண்டு போறாங்க. நவகிரகங்கள்ல 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்களுக்கு 12 ராசிகள்னு சொல்லிடலாம். 12 ராசிகள்ல சூரியனுக்கு மட்டும்தான் ஒரு ராசி, சந்திரனுக்கு ஒரு ராசி, சந்திரனுக்கு கடக ராசி, சிம்ம ராசி சூரியன். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. இந்த 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் எல்லாம் இந்த நவகிரகத்துக்குள்ள திருப்பி திருப்பி ஒருத்தர் உருண்டு 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 உங்களை ஆக்கி இனப்பெருக்கத்துக்கு வழியானவன் சுக்கிரன். சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்தால் ஒரு 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 மிருகமோ ஒரு மனிதனோ யாராலும் இனப்பெருக்கத்துக்கு பவர். சூரியன் சந்திரனுக்குலாம் நீங்கள் இந்த கணக்கு சொல்கிறான்னு நீ ஜோதிடத்தில் அதெல்லாம் பொய். அன்றாடம் போயிடுவாங்க, அடுத்த நாள் மாறுவாங்க, எல்லாரும் இப்படியே போயிடுவாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறாங்க. இந்த ராகுக்கு எதுவும் ஒன்றரை வரும். அந்த ராசி இருக்கீங்களா, இந்த மேஷ ரிஷபம் துலாம் இதெல்லாம் இருக்கீங்களா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இவருக்கு நண்டு, அந்த ஆடு, செம்பரி ஆடு, பிறந்த மீன், இதை எப்படி கண்டுபிடிக்கல? நீங்க இந்த கிரக நிலங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஜோதிடர் உடான்னு விட்டுவான். அவன் இஷ்டத்துக்கு. அதுதான் பிரச்சனை. நீங்கள் திருச்சினாப்பள்ளியில் பிறந்தா ஒரு வேலை, சென்னையில் பிறந்தா ஒரு வேலை, காக்கிநாடாவில் பிறந்தா ஒரு வேலை, இந்தூரில் பிறந்தீங்கன்னா வேலை, காசியில் பிறந்தீங்கன்னா ஒரு. இதை நம்பலாமா? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் முதுமுனை முனைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். சார் வணக்கம். 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 ஜோதிடம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நவீன வாழ்க்கையிலுமே அன்றாடம் மக்களுடைய இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்துக்கு, நம்ம நட்சத்திரத்திற்கு இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற பழக்கம் இருக்குது. இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் மூட நம்பிக்கையாகவும் பார்க்கப்படுது. இன்னொரு தரப்பில் எனக்கு அது என் வாழ்க்கை நிறையா அதை பழிச்சிருக்குது, நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜோதிடம் குறித்து ஒரு அறிவியல், ஒரு சாயலோடையும் பார்க்கப்படுது. முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது நம்பலாமா, நம்பக்கூடாதா? அது அறிவியலா, மூட நம்பிக்கையா? ஜோதிடம் ஒரு அருமையான அறிவியல். அந்த அறிவியல் இன்றைய தேதிக்கு இந்த பொய் ஜோதிடர்களும் பொய்யானவர்கள்லாம் வந்த பிற்பாடு அதை மிகப்படுத்தி பேசுதல், அதுக்குண்டான பரிகாரங்கள் நிறைய செய்கிறது, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை மாறிங்கிற ஒரு நடத்துதலை கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலி ஜோதிடம் நல்ல அறிவியல். இதை உங்களுக்கு தமிழர்கள் ஆதியில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளோ, நமக்கு கோயில் ஆலயங்கள் 7000 ஆண்டுகள் வருது. சிவாலயங்கள் அதில் என்னைக்கு தமிழர்கள் நவகிரகங்களை கொண்டு அங்கே வச்சுருக்காங்களோ, நீங்கள் எந்த சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கும். அந்த நவகிரகங்கள் எப்படி இவர்கள் 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இதை கண்டுபிடித்தார்கள், எப்படி இருந்தாங்க நமக்கே ஒரு ஆச்சரிய நிலை கொண்டு போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 9 பல லட்சம் கிரகங்கள் மேலே ஆகாயத்தில் கிடக்குது. அதில் தன் பூமியை சுற்றிலும் 9 கிரகங்கள் மட்டும்தான் ஈர்க்குது. அது உயிரினங்களை ஆளுது. இந்த 9 கிரகங்கள் தான் நம்ம உயிரினங்களை ஆளுது. நம்ம நினைக்கிற மாதிரிங்க நம்ம உடம்புல உள்ள மூலப்பொருள், ரசாயன பொருள்களை அந்த கிரக கதிர்கள் உங்களை ஆக்கி வைக்குது. அப்போ அந்த கிரகங்களுடைய கதிர்கள் என்னானோ அப்படின்னு தான் எடுத்தோம்னா அவன் என்ன பண்ணுறான், இருக்கிறதுல நம்ம பூமிக்கு ராஜகிரகம் சூரியன். சூரியன் தான் அந்த 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 உயிர் உயிராக வரும். அதுக்கு நல்ல நடமாட்டம் இருக்கும், நல்ல தைரியம் வரும். அதுவும் ராஜம் அந்த கிரகத்துக்கு. ஆக நீங்கள் சூரியனை வைத்து நம்ம எல்லாமே ஆய்வுகளை நடத்தியிருக்கான் தமிழர்கள். அப்போ 9 கிரகங்கள் அவன் கண்டுபிடிக்கிறான். பல லட்ச கிரகங்கள் இருக்குது மேலே, ஆனால் அந்த 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்கள்னால் சூரியன், சந்திரன், செவ்வாய் அல்லது அங்காரகன்பாங்க, புதன்பாங்க, குரு அல்லது வியாழன்பாங்க, சுக்கிரன் அது வெள்ளிம்பாங்க, சனி பகவான்பாங்க, அப்புறம் திருப்பி ஞாயிறு வந்துடும், அதாவது சூரியன் வந்துடுவார். இந்த 9 கிரகங்கள் இவங்களே ஆளுது. அதை இல்லாமல் துணை கிரகங்கள் 2 ராகு கேதுகள்னு வருது. துணை கிரகங்கள் அது என்ன சொல்கிறாங்க, இப்போ ஆரியர்கள் நாகரீகத்துக்கு பிற்பாடு அது வேற்றுமொழி கிரகங்கள் அப்படின்னு ராகுன்னா கேதுன்னா ஒரு 2ஆம் நிலையை வைத்திருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 9 கிரகங்களும் தமிழர்கள் என்ன நினைக்கிறான், உணர்ந்திருக்கான்.
இந்த 9 கிரகங்களும் நம்ம உடம்புல உள்ள ரசாயன மாற்றங்களை செய்யுது. ம். சூரியன் இல்லாமல் இருந்தால் இப்படி இந்த எலும்பு சதை வளர்ச்சிலாம் இல்லைங்கிறது நம்முடைய பண்டைய தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு. நல்ல ஒரு எலும்பு, நல்ல தசை வளர்ச்சி இருக்கணும்னா ராஜகிரகம்னா சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கணும். ம். அப்போ தான் உங்களுக்கு வந்து தசை இருக்கும், தோல் இருக்கும், எலும்பு இருக்கும். இவ்வளவுக்கும் சூரிய பகவான். அது இன்றைக்கி D3ங்கிறாங்க. இன்றைக்கி விட்டமின் டிலாம் டெஃபிஷியன்சி இல்லைன்னா அந்த சூரியன் இல்லைன்னா அந்த தோல் வந்து அந்த விட்டமின் டியை தயாரிக்காது. ம். ஆக விட்டமின் D3யை தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் சூரிய பகவான்னு இப்போ தான் டாக்டர்ஸ் இல்லை மருத்துவம் சொல்லுது. 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியன் இல்லைன்னா எலும்பும் தசையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக அந்த எலும்போ தசையோ இல்லை, அதுக்கு பத்தாக்குறை இருக்குன்னா அது சூரியனால் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ம். அடுத்து வந்து உங்களுக்கு செவ்வாயில் அங்காரகன்பாங்க. ஒரு மன திடம் வேணும், ஒரு மங்கள காரியங்கள் நல்லதே நடக்கணும். ம். இதெல்லாம் இருக்கணும்னா செவ்வாய் ஆதிபத்தியம் வேணும். அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய பார்வை இருக்கணும். அப்போ தான் உனக்கு மங்களகரமான மங்களமெல்லாம் வரும், உண்டாகும். அதனால தான் அந்த மங்களவாரம்னே பேர் இதுக்கு. மங்களவாரம்னு வடமொழியில் சொல்லுவாங்க. அது செவ்வாய்மோ ம். செவ்வாய் வருவாயின்னு சொல்லி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம தமிழர்கள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு ஒரு பொய்யான பொருளையை கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் உண்மையான மங்களவாரம் அல்லது நல்ல நாள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து உங்களுக்கு தைரியஸ்தானம், அதாவது தைரியத்தை கொடுக்கும். ம். வீரம் அப்படிலாம் ஒரு 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 மன வலிமை. இதெல்லாம் மன வலிமை நல்லா இருக்கணும். ஹார்ட் உனக்கு தைரியமாக இருக்கணும், மூளை தைரியமாக இருக்கணும். அப்படின்னா இப்போ மூளை பெருசா இதயம் பெருசான்னு உங்களுக்கு தெரியாது. இதயம் பெருசா மூளை பெருசான்னு திருப்பி போட்டிங்கன்னா வராது. ம். இதுக்கெல்லாம் ஆதிபத்தியம் செவ்வாய். ம். ஆக அந்த செவ்வாய் வந்து நல்லா இருந்தால் தான் அங்காரகன்கிற செவ்வாயினோட கிரகம் வந்து உனக்கு நல்ல பார்வையில் இருந்து நல்லா ஃபுல்லாக உன் பாடி வாங்கிட்டா தான் உன் பாடி அதை ஜெயிக்கும். ம். அதே மாதிரி புதன்கிறது வந்து அறிவு சார்ந்தது. உங்களுக்கு நல்ல அவன் பயங்கர மேத்தமெட்டிஷியன்யா, ராமானுஜர் மேத்தமெட்டிஷியனாக இருந்தாரியா, அவன் மாதிரியா அப்படின்னு வந்து அறிவு சார்ந்த கணித மேதையாக இருப்பான், அறிவு சார்ந்தவனாக இருப்பான். இதற்கெல்லாம் அழகான குடும்பம் கிடைக்கும், அழகான ஒரு உறவுகள். குடும்பம்னா ஆதியில் வந்து மிருகங்களாக நம்ம இருந்த மனிதர்கள் காலத்தில் நட்பான மிருகங்கள் இருக்கும் பக்கத்தில். ஒரு யானை இருக்குன்னா 4 நல்ல யானையோடு சேர்ந்துருக்கும், 4 நல்ல சிங்கத்தோடு சேர்ந்துருக்கும். மனிதர்கள்னாலும் ஒரு ஆண் பெண் ஒரு 10 பேர் சேர்ந்துருப்பாங்க. இதற்கு வந்து புதனுடைய ஆதிபத்தியம் அப்படின்னு வந்து உங்களுக்கு அறிவுக்கு அந்த ஒன்றோட ஒன்று ஆண் பெண் இணக்கத்தோடு இருக்கிறதுக்கு வந்து புதன் வேணும் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. புதனுக்கு அடுத்து வந்து குரு அல்லது வியாழன். குரு அண்ட் வியாழன் அப்படிங்கிற அந்த குருங்கிறதுங்க மஞ்சள் கலரில் அதனோட ஒளிக்கதிர்கள் மஞ்சள் கதிர் வரும். சூரியனோடது சிகப்பாக இருக்கும், செவ்வாயினோடது இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச சிகப்பாக இருக்கும். புதன்கிறது பச்சை நிறத்தில் உள்ளது, வியாழன்கிறது மஞ்சள் நிறத்தில் உள்ள நிறமிகள். அந்த கதிர்கள் வந்து யோகத்தை வந்து அந்த குருவுக்கு வந்து பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானேன்னு இருக்கு. பொன் மெய்ப்பொருள்னா அவங்களுக்கு ஓலையை படிக்கிறது, பழைய காலத்து வரலாறை படிக்கிறது, நான் எப்படி வந்தேன் என்னென்ன ஆய்வு பண்ணுறது. அப்புறம் பொண்ணுன்னா எல்லா உலோகங்களுக்கும் அதிபதி. பொண்ணுன்னு பின்னால் சொல்லிட்டாங்களே ஒழிய எந்த உலோகங்களுக்கும் ராஜகுரு அதிபதி தான், அவர் தான். ஆக இதை தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்கான். சுக்கிரன் அந்த வெள்ளிங்கிறது வந்து செய்து முடிக்காததை செய்து காட்டக்கூடிய ஒரு ஆதிக்கம் வரும். இவ்வளவு பெரிய கடலில் இதில் போய் ஒரு கப்பல் விடுறான்டா, இவ்வளவு பெரிய ஆகாயத்தில் இவ்வளவு பெரிய ஃப்ளைட் விடுறான்டா, இவ்வளவு பெரிய இதாக இருக்கான், இத்தனை மனைவி மக்களை வச்சுருக்கான், இத்தனை மனைவிமார்களை, இவ்வளவுக்கும் இந்த சுக்கிர யோகம் வேணும். அதாவது சுக்கிரன் யோகம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு இனப்பெருக்கத்துக்கு வழியானவன் சுக்கிரன். சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் ஒரு மிருகமோ ஒரு மனிதனோ யாராக இருந்தாலும் இனப்பெருக்கத்துக்கு பவர் இருக்கும். அப்புறம் செய்து முடிக்காத காரியங்களை வந்து செய்து முடிப்பான். பெரிய ஆகாயத்தில் விமானம் விடுறான்டா, இவ்வளோ பெரிய பொக்லின் ஜோசிபியை வந்து 2 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட்டான்டா, அப்படிங்கிறலாம் சுக்கிர யோகம் வரும். ஆக நீங்கள் பெரிய ராட்சத மிஷினை இயக்கிறது, பெரிய எந்திரங்களை இது பண்ணுறது, ஃப்ளைட்டை ஓட்டுறது, இவனோட சுக்கிர யோகம் இருக்கும். ஆக சுக்கிரன் அல்லது வெள்ளிங்கிறோம். சனிங்கிறது சொல்ல முடியாத இருக்கிறதுலையே அற்புதமான கிரகம் சனி.
ம். அது ஆரியர்களுக்கு வந்து அந்த சனினா ஏன் பிடிக்கலன்னா, அவனுக்கு வந்து கண்ணு குருடா இருக்கும். ம். அதனால ஒரு பொய் சொல்லிவிட்டாங்க. அந்தகனும் கெந்துக்காலனும் அரும் சிறுத்தனும் குறுங்கழுத்தும் ஆகாது கான்னு சொல்லிவிட்டாங்க. ம். அப்படி ஒரு பொய்யை கிளப்பி விட்டாங்க. அந்தகன்னா ஒத்த கண், கண்ணு வந்து ஓரக்கண்ணா இருக்கும். கெந்துக்காரனா உந்தி உந்தி நடப்பான், கொஞ்சம் ஹேண்டிகேப். ம். அரும் சிறுத்தன் குள்ளமா இருப்பான். ம். குறுங்கழுத்தன்னா கழுத்து குறுகி இருக்கும். இது யாருன்னு கேட்டிங்கன்னா திராவிடர்கள். ம். பல நவகிரகங்களில் பல மக்களை அவதாரமாக உள்ள வைக்கிறாங்க. அதான் கிரகங்கள் இது. ஆனால் அதை வந்து சனி கிரகங்கிறது இந்த இந்த திராவிட முகத்தில் அவங்க கொண்டு போகிறாங்க. அது ஏன் கொண்டு போகிறான்னு கேட்டிங்கன்னா, அவன்கிட்ட ஈவி இறக்கமே இருக்காது. ம். சனிங்கிற கிரகம் வந்து உங்களை அதனுடைய ஒளிக்கதிர்கள் படும்போது எல்லா ஒளிக்கதிர்கள் நிறையா தாங்க கொடுக்குது. நம்ம உடம்பு எவ்வளோ எடுத்துங்கிறது நம்மளுடைய பரிணாமத்தில் உண்டு பண்ண அது ரசாயனம். ம். அதனால தான் நம்ம வந்து அது ஒவ்வொருக்கும் குறை வருது. ஒரே ஜாதகத்தில் பிறந்திருப்பான், பலவாறு இருப்பான். அந்த ஒளிக்கதிர்களை ஈர்ப்பு விசை இருக்குது பாருங்க, அதனுடைய பவர், அதனுடைய தன்மை இதெல்லாம் ஆதியில் அறிந்து தான் ஜோதிட கலையை உண்டு பண்ணியிருக்காங்க. இந்த சனி பகவானுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, திருந்தவே எந்த உயிர்களும் திருந்தாது. ம். ஒரு உயிர்னு வந்துட்டா திருந்தாது. ம். அதிலும் வந்து குரங்கிலிருந்து மனிதனாக வந்த இந்த மனிதர்கள் இருக்கானே, இவன் வந்து பெரிய குரங்கு. இவன் வந்து உங்களுக்கு இவனை மேனேஜ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ம். ஏன்னா பேசும் திறமை வந்துருச்சுல. அதனால என்ன வேணாலும் பேசுவான். பொய்யை பேசுவான், உண்மையை பேசுகிறானா, இவன் உண்மையை பேசுகிறவன் பொய்யை சொல்கிறானா, பொய் சொல்கிறவன் உண்மையை பேசுகிறான். அவ்வளவு ஜாலம் இருக்கும் அதில். இவன் வாழ்க்கையில் இவனை பண்ணுற பித்தலாட்டம்லாம் இருக்குல்ல. அதனால இறைவனே பார்த்து இந்த சனியை வந்து பிடிச்சி, எப்பா சனி நீ கொஞ்சம் நல்லா பார்த்துக்க வேணாம் அப்படின்னு வருவார். அதனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு ரவுண்ட் இவர் மட்டும் ஒரு லாங் ரவுண்ட் அடிப்பார். மற்றவங்கெல்லாம் அப்பப்போ மாதம் மாதம் வந்துட்டு போயிடுவாங்க. கிரகங்கள்லாம் மாதம் மாதம் இப்போ சூரியன் சந்திரன்லாம் அன்றாடம் போயிடும். சூரியன் சந்திரனுக்குலாம் நீங்கள் இந்த கணக்கு சொல்கிறானுல்ல நீ ஜோதிடத்தில், அதெல்லாம் பொய். அன்றாடம் வந்துட்டு அன்றாடம் போயிடுவாங்க, அடுத்த நாள் மாறுவாங்க. எல்லாரும் இப்படியே போயிடுவாங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த ராகுக்கு எதுவும் 1.5 வருஷம். 1.5 வருஷம் அவங்க அந்த பார்வையிலேயே இருப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய பாதிப்பு கூட தெரியும். அந்த ஒளிக்கதிர்கள் 1.5 வருஷம் இருக்கும் ஒரு ராசிக்கு. இந்த சனி பகவான்கிறவன் 2.5 வருஷம் இருப்பான். இருக்குல்லையே ரொம்ப நாள் உங்களை வாட்ச் பண்ணுறான் அவன் தான். தினைக்கு வாட்ச் பண்ணிட்டு விட்டுருவாங்க சூரியர் சந்திரர் மற்றவங்கலாம். இந்த ராகு கேதுங்கிறவன் 1.5 வருஷம் உங்களை வாட்ச் பண்ணி உதப்பான். இதை தாண்டி சனி பகவான் சொல்கிறாங்க பாருங்க, சனீஸ்வரன், அவன் உங்களை 2.5 வருஷம் உதப்பான். சரி 2.5 வருஷம் உதச்சி விட்டுருவான் அப்படின்னு நினைச்சு இவனு மனிதர்கள்லாம் இந்த பேசுகிற பயிலுவ நடமான் ரெண்டு காலிகள் இருக்கானே குரங்கு, 2 கால் குரங்கு பேசுது பாருங்க, இது டேஞ்சரான ஆளுங்க. இவனை அடக்கி வைக்கணும்னா வேற வழி இல்லைன்னு இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த 2 கால் குரங்கு பேசுகிற குரங்கை வந்து கரெக்ட் பண்ணணும். இவனை ஒரே தடவை 2.5 வருஷம் விட்டா பத்தாது, இவனை 3 ரவுண்ட் அடிக்கணும். எப்படி 3 ரவுண்டுன்னு கேட்டிங்கன்னா, அஸ்தாமர்த்த சனின்னு சொல்லுவாங்க. அதாவது 4ஆம் இடத்துல ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அவனை லைட்டாக டே நீ போகிற பாதை சரியில்லைன்னு ஒரு புலி பொழிவார் 4ஆம் இடத்துல. அப்புறம் ராசிக்கு 8ஆம் இடங்கிறது அஷ்டமஸ்தானம்பாங்க. அங்கே போகும்போது ஒரு புளிஞ்சு தாண்டா வாழ்க்கைன்னு கொடுப்பாரு. அதுலேயும் சில பேர் திருந்த மாட்டான். அது திருந்து அந்த கெட்ட காலம் முடிஞ்சு நல்ல காலம் வந்துட்டு அப்புறம் ஒரு ஆடு ஆடுவான். சரி, அதான் இப்போ குறிப்பாக இந்த ஜோதிடம்னு பேசும்போது மேஷம், ரிஷபம், அதான் உங்களுக்கு நான் வர்றேன் இல்லைங்க. நவகிரகங்களில் 9 கிரகங்களை கண்டுபிடிச்சிட்டான். இந்த 9 கிரகங்களுக்கு 12 ராசிகள்னு சொல்லிட்டான். 12 ராசிகளில் வந்து சூரியனுக்கு மட்டும்தான் ஒரு ராசி, சந்திரனுக்கு ஒரு ராசி. சந்திரனுக்கு கடகராசி, சிம்ம ராசி சூரியனுக்கு. அப்புறம் நீங்கள் வந்து புதனுக்கும் கன்னிக்கும் வந்து மிதனத்துக்கும் கன்னிக்கும் வந்து புதன். உங்களுக்கு துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் சுக்கிரன். அப்புறம் உங்களுக்கு மேலே மேஷத்துக்கும் இங்கே வந்து உங்களுக்கு விருச்சிகத்துக்கும் செவ்வாய். தனுருக்கும் மீனத்துக்கும் வந்து குரு. மகரம் கும்பத்துக்கு சனி. சந்தேகம் என்னன்னா, இப்போ மேஷம், ரிஷபம் 12 ராசிகளை வந்து 9 நவகிரகங்களுக்குள் 12 ராசியை ஃபிட்டின் பண்ணுறான். 12 ராசிகளுக்குள்ள 27 நட்சத்திரங்களை ஃபிட்டின் பண்ணுறான். இந்த 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் எல்லாம் அந்த நவகிரகத்துக்குள்ள திருப்பி ஒருத்தர் உருண்டு 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 உங்களை வந்து தாயக்கட்டமாக உருட்டுவாங்க. தாயக்கட்டன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி உருட்டி போடுறது. அது வந்து அந்த கதிர்களுடைய என்ன மாற்றமோ அது மாதிரி உங்களுடைய ரசாயன மாற்றம் வரும்.
உங்களுக்கு இருக்கும். திடீர்னு நல்லா இருப்பான், மனநிலை சரியாம இருப்பான். ம். அவனுக்கு வந்து அந்த சந்திர யோகம் இருக்காது. ம். திடீர்னு பொன் பொருள் எல்லாம் இல்ல, இழந்துருவான். எனக்கு சந்தேகம் என்னன்னா, இந்த ராசி இருக்குங்களே, இந்த ஆமா. மேஷ ரிஷபம் துலாம் இதெல்லாம் இருக்குங்களே, ம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இவருக்கு வந்து நண்டு, இவருக்கு வந்து ஆடு, செம்மறி ஆடு, இந்த பிறந்த மீன், இல்லைங்க, இதை எப்படி இல்ல கண்டுபிடிக்கிறாங்க? நீங்க பிறந்த தேதி வந்துடணும். எக்ஸாக்டா பிறந்த தேதியில பிறந்த நேரம் வரணும். ம். அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்கான், அந்த பிறந்த நேரத்துக்கு திதின்னு சொல்லியிருக்கான். ம். அந்த திதிகள் இருக்கு. அந்த திதியில வந்து எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகம்னு இருக்குது. அது நீங்க பஞ்சாங்கத்துல கிளியரா நம்மளுது சார் தமிழர்கள் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆரிய வருகைக்கு பிற்பாடு அதை பஞ்சாங்கம்னு மாத்திட்டாங்க. நம்முடைய இது வந்து நம்முடைய பஞ்ச அங்கம் தான். ம். அதை பஞ்சாங்கம்னு மாற்றி மற்றதெல்லாம் பண்ணிட்டாங்களே ஒழிய, நம்மளுடைய ஜோதிடம் வந்து அருமையான அறிவியல். ம். ஒவ்வொரு திதி உங்களுக்கு ஒரு திதிங்கிறது எத்தனை நாளிகை, அந்த நாளிகைக்கு சார் விடியகாலம் இத்தனாம் தேதி இந்த நாளிகையில் பிறந்தான் அப்படின்னா, அந்த நாளிகைக்கு அந்த நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரம் வந்து அப்படியே மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு தான். எல்லாம் கணக்கு போட்டு கணக்கு போட்டு உங்களுடைய நீங்கள் பிறந்த தேதிக்கு உங்களுக்கு ஒரு சார்ட் போட்டுருவாங்க. அது பர்மனன்ட் சார்ட். ம். அந்த சார்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ராசிமம். இல்ல, அது எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதான் சார், அந்த திதிக்கு வந்து ஒவ்வொரு திதிக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தான்னு வரும். அது பஞ்சாங்கத்தில் இருக்குது. அது நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் இப்போ விடிய காலம் 4 மணிக்கு பிறந்துட்டீங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா, அந்த வெள்ளிக்கிழமை என்ன தேதி, அன்றைய தேதிக்கு அது என்ன கிழமைன்னு பார்த்துட்டு, அந்த கிழமைக்கு விடிய காலம் 4 மணிக்கு என்ன நாளிகை, அந்த நாளிகைக்கு நட்சத்திரம் இருக்குது. ஓ, அந்த நட்சத்திரத்துக்கு யாரா ராசி அதிபதி, அப்போ நட்சத்திரத்துக்கு வந்து ராசி அதிபதி வந்துடும். ராசி அதிபதியை போட்டு ராசியை போட்டால் அன்னைய தேதிக்கு அந்த ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு தான் அப்படின்னு கிரகங்கள் சார்ட்டில் வந்துடும். இதெல்லாம் பர்மனன்ட் சார்ட். நீங்கள் ஒன்றும் போடல. பஞ்சாங்கத்தில் பர்மனன்ட் சார்ட் இருக்குது. அதை போட்டிங்கன்னா இந்த நாளிகைக்கு இந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசின்னு போட்டால் அன்னைக்கு கிரக நிலங்கள் இதான். அப்போ அதை தான் சார் அடிப்படை. இந்த கிரக நிலங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஜோதிடர் விடுவான், அவனுக்கு இஷ்டத்துக்கு. இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ போதா குறைக்கு இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் வந்துருச்சிங்களா, நம்மக்கிட்ட நைஸாக கேட்டுக்கிட்டே இந்த கம்ப்யூட்டர் மவுஸை தட்டுவான். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. தோற்றவன இந்த சாஃப்ட்வேர் வச்சு பணம் கட்டி வச்சுருக்கான். அதில் வந்து சார்ட் அப்படியே வந்துடுது. இப்போ நீங்கள் பிறந்த தேதியும் பிறந்த டைமும் சொன்னீங்கன்னா போதும். எந்த ஊரில் பிறந்தீங்க, அது இப்போ புதுசாக ஒன்று முளைச்சிருக்கு. அதுக்கு லாட்டினில் அந்த அதனுடைய லேட்லான்னு சொல்லி அந்த பூமியினுடைய உங்களுடைய எந்த இடத்துல நீங்கள் பிறந்தீங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ. இதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் வேல்யூ பண்ணிட்டான். இப்போ நீங்கள் திருச்சினாப்பள்ளியில் பிறந்தா ஒரு வேல்யூ, சென்னையில் பிறந்தா ஒரு வேல்யூ, காக்கிநாடாவில் பிறந்தா ஒரு வேல்யூ, இந்தூரில் பிறந்தீங்கன்னா வேல்யூ, காசியில் பிறந்தீங்கன்னா ஒரு வேல்யூ. நம்பலாமா? இது வந்து உங்களுக்கு அறிவியல் தானே. அறிவியல் பூமி அச்சரேகை தீர்க்கரேகைன்னு பேர். அச்சரேகை தீர்க்கரேகையில் எந்த அச்சரேகை தீர்க்கரேகையில் இவன் எந்த திதியில் பிறந்தான், அந்த திதிக்கு என்கிட்ட சார்ட் இருக்குது. அது நம்ம மூதாதையர்கள் வகுத்து வச்ச பர்மனன்ட் சார்ட். இந்த சார்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா எந்த ராசியில் நான் பிறந்திருக்கேன், அந்த ராசிக்கும் அன்னைய நவகிரகங்களுடைய அமைப்பு எப்படி, அப்போ அதுதான் ஜோதிடம். ரொம்ப விரிவான உரையாடல். பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து பல புதிய செய்திகளை கற்றுக்கிட்ட அனுபவம். சிவனும் ஒன்றே, பெருமாளையும் கும்பிடுங்க, சிவனையும் கும்பிடுங்க. மனம் செம்மையானால் சுவாமி வருவார். மனம் செம்மைப்படுத்திங்க, 2 பேர் வருவாங்க, போட்டி போட்டு வருவாங்க. பெருமாளும் வருவார். எனக்கு இது கேட்கும்போது எனக்கே ஒரு புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. பார்க்கக்கூடிய மக்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சி பங்கிட்டு உங்களுக்கு கருத்துக்கு நடத்தி மிக நன்றி. எல்லாருக்கும் இறைவன் அருள் வேணும்.